ஹாய் வணக்கம். இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் சைட் லவ் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் சைடில் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, என் பர்சன் என்ன லவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறவங்க இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லையா, மெயினாக இது வந்து ஒன் சைட் லவ்க்கான ஒரு ரீடிங். ஓகே, ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு இந்த வீடியோவுக்கு கீழே ஹைப் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு பதிவு பண்ணுங்கள். ஸோ ரீடிங்குள்ளே போகலாம். ஒன் சைட் லவ் ரீடிங். உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குதா? ஓகே, பைல் செக்ஷன் தான், பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1 வந்து இந்த கலர் டெக், பைல் 2 வந்து இந்த கலர் டெக். ஓகே, பைல் 1 வந்து இந்த க்ரீன் கலர், பைல் 2 இந்த க்ரீன் கலர். ஸோ கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் 1க்கான ரீடிங் பார்க்கலாம். உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே லவ் இருக்கா? ஒன் சைடு லவ் ரீடிங். உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே லவ் ஃபீலிங், ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓ, ஓகே. ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே லவ் இருக்கா இல்லையா? ஓகே, உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் கண்டிப்பாக இருக்குது இங்கே. எஸ், சி, அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு தயக்கங்கள் இருக்குது. அவங்களோட பாஸ்ட் விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை தனிப்பட்ட பர்சனல் விஷயங்களாக இருக்கட்டும், ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க இதை மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். உள்ளுக்குள்ளே அந்த ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். ஒன் சைட் லவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே அவங்க பர்சனுக்கு கண்டிப்பாக ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்டு உங்கள் மேலே லவ்வையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, லவ் இருக்குது, ஆனால் அதையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு ஃபீலிங் இருக்குது. இங்கே ரெண்டுமே நான் பார்க்குது. ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரியான ஒரு பாண்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரியான ஒரு பாண்டிங்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. லவ் இருக்குது, ஆனால் அதையும் தாண்டி உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு நட்பு ரீதியான ஒரு உணர்வுகள் அதிகமாக இருக்குது. ஒரு ஹாப்பியாக 2 பேரும் ஃபன் பண்ணுறது, சிரிச்சுக்கிறது, ஜோக்ஸ் அடிச்சுக்கிறது. ஸோ அந்த ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸ். ஓகே, உங்கள் கூட அவங்களுக்கு பழகுற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்களை ரொம்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் எஸ், அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது. சம்டைம்ஸ் அவங்க அவங்கள பற்றி திங்க் பண்ணலாம். ஓகே, ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணலாம். லவ் இருக்குது, ஃப்யூச்சர் கமிட்மெண்ட்டு, இது மாதிரியான ஒரு சில விஷயத்த திங்க் பண்ணலாம். ஆக்ஷன் இல்லை, திங்க் மட்டும் பண்ணியிருக்காங்க. மனசுக்குள்ளே அந்த ஆசைகள் இருக்குது. 10 ஆஃப் கப்ஸ். லவ் இருக்குது, மனசுக்குள்ளே அந்த ஆசைகள் இருக்குது, கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் ஆக்ஷன் இல்லை. ஓகேவா? எஸ், அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது. ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான். லவ் இருக்குது, ஆனால் என்னென்னா கொஞ்சம் டைமுக்கு அவங்க தனிமையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ காசு சம்பாதிக்கணும், படிக்கணும், கரியரை பார்க்கணும். ஸோ தனிமையை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது, இந்த மாதிரியாக கொஞ்சம் ஃபன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்துக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஒன் சைட் லவ் பண்ணுறவங்க அவங்க பர்சன் உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா லவ் இருக்குது. இங்கே 50-50 தான். லவ்வும் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குது. அதை சொல்ல தயங்குறாங்க. பிகாஸ் அவங்க இப்போது அவங்களோட அந்த சிங்கிள் லைஃப் கரியரை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணங்கள். ஓகே, மேஜராக இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஒரு விஷயங்கள் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடச்சிருக்கு. இது ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை முழுமையாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஆக்ஷன் 2வது பட்சம், பட் அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு முழுமையான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாற்றணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஸோ பைல் 1, உங்கள் பர்சன் உங்கள் மேலே லவ் வச்சுருக்காங்களா, லவ் பண்ணுறாங்களா, லவ் உள்ளுக்குள்ளே இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. லவ்வும் இருக்குது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ பைல் 2,
நெக்ஸ்ட் பைல் 2க்கு பார்க்கலாம். உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டெக் சூஸ் பண்ணவங்க, ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குதா? ஸோ இந்த டெக் செலக்ட் பண்ணவங்களுக்கு அதுவாகவே காய்ச்சலாம் வருது பார்த்தீங்களா? ஸோ பைல் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கும் லவ் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு பயம் இருக்கும். ஒருவேளை சொன்னோம்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆயிருமோ, இந்த ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிருமோ, அதாவது முறிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஒன் சைட் லவ் பண்ணுறவங்க ஒரு வேளை 2 பேரில் ஒருத்தங்க இந்த லவ்வை சொல்லிட்டோன்னா இந்த உறவு முறிஞ்சு போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் ஃபீலிங் இருக்கும். மிஸ்ஸிங் ஃபீலிங் கண்டிப்பாகவே இருக்குது. லவ் இருக்குது, ஆனால் அவங்க அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அதையும் நான் பார்க்குறேன். லவ் இருக்குது, ஆனால் அதை தட்டி விட்டுருக்காங்க, மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் மேலே நிறையவே அந்த அட்ராக்ஷன் இருக்குது. உங்கள் மேலே அந்த அட்ராக்ஷன் பயங்கரமாக இருக்குது. ஓகே, லவ்வும் இருக்குது. ஆனால் இந்த லவ் கார்டு எப்படின்னா, லவ் இருக்கும், ஆனால் ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு லவ்வாக இருக்காது. லவ் இருக்கும், ஒரு குழந்தைத்தனமான ஒரு லவ்வாக இருக்கும், மெச்சூரிட்டியான ஒரு லவ் இருக்காது. எஸ், அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இருக்கும், அட்ராக்ஷன் இருக்குது. நட்பு ரீதியான, தொழில் ரீதியாக, ஒரு படிப்பு ரீதியான உங்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் ஏற்பட்டிருக்கு. காசு ரீதியாக உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓவரால் எனக்கு இந்த ரீடிங் பார்க்கும்போது எஸ், அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது, டெஃபினட்டாக லவ் இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்களே உங்களை அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அவங்களுக்கு உங்கள் மேலே அந்த லவ் இருக்குது, அந்த அன்பு இருக்குது, அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது, ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது. உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்ல விதமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறதில்ல. ஓகே, நிறைய ரகசியங்கள் கீப்பப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நட்பு ரீதியாகவும் இப்போதைக்கு இந்த நட்பு ரீதியாக கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்ல விதமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் கூட அவங்களுக்கு இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ட் என்ன பிரச்சனைனா, லவ் அட்ராக்ஷன் எல்லாமே இருக்கும். ஓகே, மெயினாக இந்த ரிலேஷன்ஷிப்பு நெக்ஸ்ட்டு மூவ் போகாத காரணங்கள் என்னென்னா, கரியர், படிப்பு, இந்த விஷயந்தான் இங்கே தடையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நிறைய உங்கள் பர்சனுக்கு ஹெவி பேர்டன் இருக்குது. வேலை சுமை, படிப்பு சுமை, இந்த நிறைய ஃபேமிலி சுமை, இந்த விஷயங்கள் நிறையவே இருக்குது. உங்கள் மேலேயே நிறைய ஃபீலிங் இருக்குது, ஆனால் அதை வெளிக்காட்டாமல் அதை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ பைல் 2, உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே லவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், லவ் இருக்குது, மிஸ் பண்ணுறாங்க, அட்ராக்ஷன் இருக்குது. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க தயங்குறாங்க, இல்லை அவாய்ட் பண்ணுறாங்க, வேணான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ பைல் 1 அண்ட் பைல் 2 2 பேருக்கும் ரீடிங் பார்த்தாச்சு. உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குதா? ஒன் சைட் லவ் ரீடிங், ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு உங்கள் பர்சனுக்கு லவ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோம். பொருத்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுடலாம். அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.